ஆத்மா மரணத்தில் சாகவே சாகும் என்று சொல்லி இந்த வேதாகம் சொல்கிறது. மரணத்திலே விடுதலை கொடுக்கும்படியாக ஒரு பரிசுத்த ரத்தமானது தேவைப்பட வேண்டியதாக இருக்கின்றது. எந்த பரிசுத்தம் ரத்தமானது ஒரு பாவமறியால் தேவன் வேண்டும் என்று சொல்லி காணப்பட்டது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கண்ணின் வயிற்றில் பிறந்தவராக 33 ஆண்டுகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 3 ஆண்டுகளாக அவர் ஊழியம் செய்தவராக அவர் கூடவே கண் திறக்க செய்தார். சுத்தப்பட்டவர்களை வியாதிகளை அவர் சுத்தப்படுத்தினவராக காணப்பட்டார். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை கொடுக்கும்படியாக காணப்பட்டார். அவரிடத்தில் எந்த பாவம் இல்லை. உண்மையில் என்னில் ஒருவன் பாவம் வேண்டும் என்று சொல்லி உங்களை குற்றம் சுமத்த உங்களால் யார் கூடும் என்று சொல்லி அவர் சவால் விடுகிறவராக காணப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நீங்க கேட்கலாம், 7 ஆண்டவர் எங்களுடைய பாவங்களுக்காக மறிக்கணும் என்று சொல்லி. ஆனால் இந்த உலகத்தையும் இந்த சர்வ லோகத்தையும் உண்டாக்கிய சிருஷ்டிக்கத்த அவர் இந்த மனிதன் தன்னுடைய அறியாமையினாலும் தன்னுடைய பாவத்தினாலும் இந்த உலகத்தை தன்னைத்தானே தீர்த்து கொண்டவனாக காணப்பட்டார். இந்த கெடுதலானது இதிலிருந்து விடுதலைப்படும்படியாக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மறிக்க வேண்டியதாக காணப்பட்டது. இந்த மறித்த தேவன் ஒரு நாள் திரும்ப வரப்போகிறார். அந்த வரும்போது அவர் ரட்சிக்கிறவரால் வரவில்லை, நியாயாதிபதியாக வரப்போகிறார். அந்த நியாயத்தின் பின்னாலே ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த அன்பு சத்தத்தை கேட்டு அந்த பரலோகத்துக்கு அடைய வேண்டும் என்று சொன்னார். இந்த தெருக்களிலே இந்த வீதிகளிலே இந்த வழியோரமாக நின்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்க கேட்கலாம், அந்த நாளிலே வரும்போது எங்களுக்கு யார் இந்த சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கவில்லையே, இந்த நற்செய்தி குறித்து அறிவிக்கவில்லையே என்று சொல்லி அனைவரும் கேள்வி கேட்கலாம். ஆனால் இது அப்பொழுது நீங்கள் ஞாபகம் வரும், இந்த சுவிசேஷத்தை குறித்து அறிவித்தமே என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த இயேசு கிறிஸ்துவை நீ மறுதலிப்பீர்களானால் அவங்களுடைய அந்த நரக தண்டனைக்கு நீங்கள் தப்ப முடியாது. பிரியமான சகோதர சகோதரி, இந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை ஒரு காலத்தில் அறியாதவராய் காணப்பட்ட போதிலே இந்த மரண பயமானதை தொட்டிக் கொண்டிருந்த போதிலும் இளைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று கூட இருந்திருக்கிறேன். அநேக நேரத்தில் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அன்பு தேவை அறிந்த போது இளைய வாழ்க்கையை சந்தோஷம் சமாதானம் என்று மறித்தால் அந்த பரவராதிக்கிறே பிரவேசிப்பேன் என்ற பாக்கியம் எனக்கு நம்பிக்கை உண்டு. இந்த இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திப்பேன் என்ற அந்த வாஞ்சை விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. இன்றைக்கு அருமையான சகோதரி, உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் இந்த மனிதனை ஒரு விலை மதிப்புள்ள பொருளாய் அவர் சிருஷ்டித்தார். ஆனால் இப்பொழுதோ மனிதன் அந்த பாவத்தினாலே அவன் தொலைந்து போய்விட்டான். ஆகவே பிரியமானவர்களே, திரும்பவுமாக அந்த விலை மதிப்புள்ள பொருளாகிய மனிதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேவன் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்தார். அந்த மனித அவதாரம் எப்படி எடுத்தார் என்றால், ஒரு கண்ணின் வயிற்றிலே அவர் அதிசய விதமாக இந்த உலகத்திலே பிறந்தார். என பிரியமானவர்களே, எதற்காக பிறந்தார், எதற்காக வந்தார் என்றால், இந்த மனித குலம் பாவத்திலே மிகவும் மூடப்பட்டதாய் காணப்படுகிறது. மனிதன் ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யும் போது அவன் தன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு மாட்டின் இரத்தத்தையோ ஆட்டின் இரத்தத்தையோ செலுத்தி அந்த தற்காலிக நேரத்திற்கு அவன் தன் பாவத்தை போக்கிக் கொள்கிறவனாய் இருந்தான். ஆனால் தேவனோ அவர் மனித குலத்தின் வைத்த அன்பின் நிமித்தமாக, இரக்கத்தின் நிமித்தமாக, கிருபை நிமித்தமாக இந்த உலகத்திற்கு அவர் மனித அவதாரம் எடுத்தார். அவர் எவ்வளவோ தேவன், எவ்வளவு பெரிய தேவன். அவர் வானத்தையும் பூமியை சொல்கிறது. இப்படியாக இயேசுவிடத்துல உங்களுடைய கவலைகளை நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த கவலைகள் எல்லாத்தையும் அவர் நீக்கி ஒரு சமாதானத்தை தருவார். சமாதானம் எப்படி இருக்குன்னா, ஒரு நதியை போல இருக்கும். நதியை பார்த்துருக்கீங்களா? நதி நீளமாக போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சமாதானத்தை நமக்கு தருகிற தேவன் அவர் மட்டும்தான். நீங்கள் பாரத்தோடு இருக்கலாம், நிம்மதி இழந்து போயிருக்கலாம். அந்த நிம்மதி பாரத்தை எல்லாமே நீங்கள் அவர் மேல் வைக்கும்போது அவர் உங்களுக்கு ஒரு ஆத்ம மனவாளனாக, ஒரு கிருபை மிகுந்தவராக, நிறைந்தவராக அப்படி உங்களுக்கு கிருபை செய்வார். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்ப்பான். ஆனால் ஏசப்பா உங்களுடைய இருதயத்தை பார்ப்பாரு. நான் பாவத்தோடு இருக்கேன், கண்ணீரோடு இருக்கேன், கவலையோடு இருக்கேன், ஏசப்பா என்ன யாராண்டவரே எனக்கு இந்த மாதிரி உதவி செய்வாங்கன்ட்டு நீங்கள் மனுஷன்கிட்ட போவதை விட அவர் சற்று நேரம், ஒரு சற்று நிமிடம், ஒரு சில மணித்துளிகள் அவர் பக்கத்தில் நீங்கள் நின்று பாருங்கள், கூப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய செவியை உங்களுக்காக அவருடைய செவி எப்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கும், துடித்துக்கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும். அதாவது பாவங்கள் நிறைய இருக்கிறது. மறைமுகமான பாவங்கள் இருக்குது, புறப்பான பாவங்கள் இருக்குது, துணிகரமான பாவங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலைக்கு தரக்கூடிய ஒரே ஜீவாத்மான நம்ம இயேசப்பா மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு மெய்யான ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும்.
முதலாக உங்களை அவர் விசாரிக்கிற தேவன். மனுஷன் விசாரிப்பான், எப்படி விசாரிப்பான்னா ஏதோ ஏனதானாலும் விசாரிச்சு போயிடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை விசாரிக்கும் போது அது ஒரு உண்மையான ஒரு விசாரணையாக இருக்கும். உண்மையான விசாரணையாக இருக்கும். அந்த விசாரணை வரும்போது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லும் பொழுது நிச்சயமாக அதுலேருந்து நீங்கள் மெய்யாய் விடுதலை அடைவீர்கள். அந்த விடுதலை அவர்கிட்ட தான் கொடுக்க முடியும். அன்புக்கு சமாதானமாக இருக்கிற தேவன் இயேசப்பா மட்டும்தான். அவர் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அன்போ சகல பாவங்களையும் கூடும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு அவருடைய ரத்தம் பெரிதாக இருக்கிறது. ஆனால் நம்ம ஒருவரோட அன்பாக இருக்கும் பொழுது அந்த சீச்சின்னு அப்படியே நம்ம கூட போயிடுவோம். பாவமானது நம்மளை ஒட்டி கொள்ளாது. நம்ம சமாதானத்தோடு இருப்போம், சந்தோஷத்தோடு இருப்போம். பெரிதான ஒரு ரட்சிப்பை நமக்கு தரக்கூடிய தேவனவர். அப்படிப்பட்ட காரியங்களை அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம நினைத்து கொண்டிருக்க வேண்டும். வீட்டில் தனிமையாக இருக்கலாம். மனுஷனுக்கு சிந்தனைகள் மனுஷனுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா திருக்கு முறுக்கு மகா கெடும்புள்ளது. எப்போ மாத்திரம் ஏதாவது ஒரு சிந்தனையில் இருப்போம், ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்காதபடிக்கு ஏக சிந்தையோட இயேசுவினுடைய சிந்தையோடு இருந்து பாருங்க. சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நிம்மதி கிடைக்கும். நீ தேடு நிம்மதி இயேசுவின் இடத்தில் உண்டு. அப்படிப்பட்ட நிம்மதி இயேசப்பா மட்டும்தான் நமக்கு தர முடியும். இந்த பூமியில பாருங்க, இன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். நமக்கு அநேக வேலைகள் உண்டு, அநேக எவ்வளவோ இருக்கு, பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த பிரச்சனைகளை நம்ம மனுஷன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அவன் நம்மளை என்னமா நினைப்பான், வருமா நினைப்பான். ஆனால் ஏசப்பா இடத்துல சொல்லி பாருங்க, எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஏசப்பா நமக்கு நல்ல ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு உத்தமமான ஜீவனுள்ள தேவன். அவர்கிட்ட நீ சொல்லும்போது நமக்கு நிச்சயமான ஒரு விடுதலை தருவார். இப்படியாக ஆண்டவர் நமக்கு தனிமையாக இருந்தாலும் சுத்தம், யாரோட பேசிட்டு இருந்தாலும் தான் ஏசப்பா நமக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதான் சொல்கிறாங்க, வருத்தப்பட்டு பாரசமுக்கிறவர்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியுங்க, மனுஷனால் கொடுக்க முடியாது. ஆண்டவரே, கடைசியாக நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கீர்த்தி உள்ளவைகள் எதுவோ, பண்பு எதுவோ, புகழ் எதுவோ, பேர் எதுவோ, புண்ணியம் எதுவோ, அதே நீங்கள் ஒவ்வொரு நாள் சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது சமாதானத்தின் தேவன் தான் உங்களோடு எப்பவும் இருந்து உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய மகத்துவத்தையும் உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தையும் உயர்த்துகிற கிருபை சேர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தான் இந்த வாழ்க்கை ஆசீர்வதிப்பார்.